டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்ப நாளாக அமையட்டும். அப்ப மனித வாழ்க்கையில சாதனைகள் செய்ய வேண்டும். உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகளோடு இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு சுயசார்பு செயலாற்றுகை வாசிப்பு. பாருங்க, இது இந்தியாவினுடைய வாசிப்பு இயக்கம் சார்ந்த தமிழ்நாட்டினுடைய நூல். அப்ப நான் இந்த டான் டிவி நிகழ்ச்சியிலே இந்த உளம் சார்ந்த மனிதவள மேம்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்போ ஒருவர் போன முறை ஒரு நூலை கொண்டு வந்து தந்தார். இன்னொருவர் அப்போ இது நான் இல்லை, அலுவலகத்தில் கொடுத்துட்டு போயிட்டேன், யாருன்னு தெரியாது. அப்போ அந்த அன்பருக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு, அப்போ இது என்னென்னு சொன்னால் பாருங்க, உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு பின்லாந்து. உலகத்திலேயே கல்வியில உயர்ந்த நாடு. பிள்ளைகளெல்லாம் கல்வியில அதி உயர்ந்த சாதனை செய்வார்கள். சர்வதேச சோதனை எல்லாத்திலும் முதலாவது வாரது பின்லாந்து நாட்டு மக்கள். அவர்கள் செய்கிறது இந்த வாசிப்பை நேசிக்க வைக்கின்றது. சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு வாசிப்பை கொடுப்பது. இந்த சுற்றுவட்டத்தில் நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். இதை ரசிக்கின்ற இந்த வாசகருக்கு நன்றி. அவர் பாருங்க, இந்த புத்தகத்துல பின்லாந்து நாட்டில் பள்ளிகளில் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வாசிக்கும் இடத்தை புத்தகத்தால் நிரப்பினார்கள். வாசிப்பை பழக்கத்தை பயிற்சி பெற்ற நபர்களை நியமித்தார்கள். பிள்ளைகள் மகிழ்ச்சிகரமாக அந்த வண்ணம் பொருந்திய புத்தகங்களை சிறு வயதிலேயே வாசிக்க தொடங்கி அவர்கள் வாழ்க்கையிலே சிறப்பாக வாசிக்க கற்றுக்கொண்டார்கள். அதன் மூலமாக உயர்ந்த கற்றல் பெறுபவர்களை, சுயமாக கற்கின்ற பெறுபவர்களை பெற்றார்கள். பாருங்க, அதனுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை தமிழ்நாட்டு அரசாங்கம் வாசிப்பு இயக்கம் என்ற வகையிலே சின்னஞ்சிறு வாக்கியங்கள், வேடிக்கையான வர்ணமயம் பொருந்திய நூல்களை வெளியிட்டு பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாசிக்க சொல்லி ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கமாக இது உருவாக்கி இருக்கிறார்கள். இலங்கையில ரூம் ரீட், உலகளாவிய ஒரு என்ஜிஓ நிறுவனம், ரூம் ரீட் என்ற நிறுவனம் இலங்கையில செயற்பட துவங்கியிருக்கு. கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிர்வாகத்தோட. இது எங்களுடைய யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியுடைய நூலகத்தோடு இணைந்து ஒரு பெரிய செயற்திட்டம், முதலாவது செயற்திட்டம். ஏனைய கல்வியியல் கல்லூரிகளுக்கெல்லாம் முன்மாதிரியான ஒரு செயற்திட்டமாக இந்த ரூம் ரீட் நிறுவனம் பிள்ளைகளுடைய வாசிப்பை மேம்படுத்துவதற்கு ஆசிரியர்களோடாக நூலகங்களினூடாக டிஜிட்டல் நூலகங்களை உருவாக்கி செயற்பாடு செய்கின்ற ப்ரொஜெக்ட். அப்போ நான் அந்த ரூம் ரீட் நிறுவனத்துடைய ஒரு வளவாளராகவும் இருக்கிறேன். அப்போ பிள்ளைகளை வாசிக்க செய்கின்ற பொழுது அவர்களுடைய உளநலம் மேம்பாடு அடைகிறது. பிள்ளைகள் மட்டுமில்லை, அவர் கற்றலையும் உயர்கிறார்கள், ஒழுக்கம் உள்ளவராக வருகிறார்கள், நேர்மை உள்ளவர்களாக வருகிறார்கள். அடுத்தது பிரச்சனை உள்ளவர்கள், பிரச்சனை தீருகிறது. அவர்கள் ஒரு சார்ந்த வழிமுறையாக அந்த வழிமுறை வாசிக்கின்ற பொழுது, அது நீங்கள் திரையில வாசிக்க கூடாது. திரையில வாசிச்சா அந்த கண்ணுக்கு பலது, மூளைக்கு அந்த வேவ்ஸ்கள் போய் பலதாகிரும். புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது ஒரு மிகவும் ஒரு உற்சாகம், ஒரு மூளையிலே ஒரு மிகப்பெரிய சக்தி பிறக்கின்றது என்று சொல்கிறார்கள். ஆக எங்களோட பிள்ளைகளுக்கு இதை பார்க்கின்ற பெற்றோர்கள் எல்லோருமே, நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலுமே ஒரு நூலகத்தை உருவாக்கி வருகிறோம். நான் ஒரு ஆய்வு நூலகத்தை வைத்திருக்கிறேன். அப்ப நாங்கள் செய்யறதை தான் சொல்றோம், செய்யக்கூடியதை தான் சொல்றோம். ஆக நீங்கள் எல்லோருமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாசிப்பு கலாச்சாரத்தை கையளியுங்கள். நாங்கள் ஆசிரியர்கள், பாடசாலைகள், கல்வியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களின் ஊடாக இந்த வாசிப்பு கலாச்சாரத்தை, சுய கற்றல் கலாச்சாரத்தை விருத்தியாக்குகின்றோம். இது மனிதர்களுடைய உள வளத்தை விருத்தியாக்குகின்றது. இதுதான் மிக முக்கியமானது. அப்ப இதை சொல்லி அந்த வாசகர் இதை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவருக்கு நன்றி. அவருடைய உணர்வுகள் பாருங்கள், மனிதர்கள் எல்லோரும் வாழ வேண்டும், இன்பமே சூழ்க. வணக்கம்.